இவ்வளவு பெரிய ஒரு வேலை திட்டத்தை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் 2 3 கொடுக்கறத கொடுங்க, வாங்க ஃபீல்டுக்கு போகும் சண்டை. விடுதலை சிறுத்தைகள் பிஜேபி எதிர்த்து சண்டை போடுவதற்குத்தான் களத்தில் இருக்கிறோம். நீ 2 3 2 கொடுத்தாலும் ஒண்ணுதான், 3 கொடுத்தாலும் ஒண்ணுதான். அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. 4 கொடுத்தாலும் ஒண்ணுதான், அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போறதில்லை. 35 மார்க் எடுத்தாதான் ஒருத்தன் பாஸ் பண்ண முடியும். 10 மார்க்ல 11 போட்டான்னா, 12 போட்டான்னா, 13 போட்டான்னா நோ யூஸ். அது ஒண்ணும் கிடையாது. 34 மார்க் எடுத்தவனுக்கு 1 மார்க் போட்டா அவன் பாஸ் பண்ணி வெளியே வந்துடுவான். அப்போ நமக்கு 2 3 ஆகிறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் நிகழ போறதில்லை. ஒரு சந்தோஷம். போன தடவை 2, இந்த தடவை 3, ஒரு கெத்தா வர்றாரு திரும்ப, அவ்வளவுதான். அப்படி எனக்கு தான் மரியாதை கிடைக்கும், மக்களுக்கு ஒன்று அதனால மரியாதை இருக்காது. அதனால ஒன்றும் பெருசா நாட்டுக்கு பலன் விளைய போறதில்லை. டோன்ட் கேர். அதனால அது 2 3 அதை பத்தி நான் கவலைப்படலை. திருமாவளவனுக்கு நாங்கள் 2 தான் கொடுத்தோம், 3 கொடுக்கல அப்படின்னு யாராவது சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷம் வந்து தற்காலிகமான சந்தோஷம் தான். அல்லது நாங்கள் கொடுக்க விடாம தடுத்துட்டோம், எவ்வளவு ஜாக்கிரதையா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். எங்களுக்கு அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். மோடி மீண்டும் பிரதமர் ஆகாமல் தடுக்கப்பட வேண்டும். அதனால் தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறோம் என்கிற உணர்வோடு களத்தில் இறங்குகிறோம். நாங்க 2ங்கிறாங்க, நாங்க நினைக்கிறோம் 40 நினைக்கிறோம். தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறது என்று டிபேட் செய்கிறார்கள். அட அற்பர்களே, நாங்கள் 40 இடங்களில் போட்டியிடுகிறோம். நீங்கள் ஏன் எங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கவலையா. திருமாவளவன் பாவம் 10 லட்சம் பேரை திரட்டி காட்டினாரு. 4 கேட்டாரு, 3 கேட்டாரு, முடியல. புதுசா வந்தவர் ஏதோ கோடி கோடியா அள்ளி கொடுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் மயங்கிற சராசரி ஆள் அல்ல திருமாவளவன். அதை எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் விமர்சனம் ஒன்றும் என்னை செய்யாது. அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தானோ திருமாவளவன், அப்படித்தான் இந்த 34 ஆண்டுகளிலும் அதே நிலையில் தான், அதே உணர்வோடு தான், அதே வீரியத்தோடு தான் நிற்கிறார். அரசியல் களத்தில் வெளிப்படையாக அதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு விடுத்தது. அதை பொருட்படுத்தினோமா? எங்களுக்கு இங்க விட அங்க அதிகமா சீட்டு கிடைக்கணும் போடி நாங்க 2 பக்கமும் பேரம் பேசிட்டு இருக்கிறோமா? இங்க பேசுறது அங்க தெரியணும், அங்க பேசுறது இங்க தெரியணும், இன்னமும் பேசிட்டு இருக்கிறாங்க சில கட்சிகள். உங்களுக்கு தெரியும், அங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க, இங்கேயும் அட்வான்ஸ் வாங்குறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சராசரி அரசியலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாது. அடுத்த தேர்தலில் எங்களுக்கு 1 சீட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க 2 சீட்டில் ஜெயிக்காம போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள். எங்கள் யுத்தம் வேறு, எங்கள் களம் வேறு, எங்கள் நோக்கம் வேறு, எங்கள் இலக்கு வேறு. அதனாலதான் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் எங்ககிட்ட வந்து யாரும் மோத முடியாதுன்னு சொல்றது. ஏன்னா நாங்க விளையாடுற களமே வேற. நாங்க விளையாடுற விளையாட்டுக்கு இங்க யாரும் விளையாட்டு வீரர்கள் எதிரில் ஆளே கிடையாது. எங்களோட விளையாடுறது காம்படிட்டர் கிடையாது. எங்க களமே வேறு. எமது களம் புதிது, கருத்து புதிது, எங்கள் உத்தி புதிது, செயல் புதிது. அதனால் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். சராசரியா சும்மா பிடிச்சிட்டு வந்து எல்லாம் டிபேட் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அமை இப்படி அமை ஆதவ வருஷம் ஒருத்தர் வந்தாராமே 100 கோடி 100 கோடி கொடுக்குது. அவங்க பித்தா பிடிச்சு போயிடுச்சு. எந்த பித்து கொண்ட முதல்ல பணக்காரன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கருமையா இருப்பாங்க. பணக்காரர்கள் தான் கஞ்சர்களாக இருப்பார்கள். எந்த பணக்காரனா இருந்தாலும் தொழிலதிபர்கள் வந்து ஒரு அரையனா கூலி உயர்த்தி கொடுப்பானா கொடுக்க மாட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து ஒரு 2 ரூபாய் பிச்சை போட்டு கொடுக்க மாட்டான். கோடி கோடியா ஊதாரியா செலவு பண்ணும், அது வேற விஷயம். சாதாரண மக்கள் தான் ஒருத்தர் பட்டினி கிடந்தா கையில் இருக்கிறத அப்படி அனுப்பி கொடுத்து போயிடுவாங்க. இந்த கொடை உள்ளம் சாதாரண மக்கள் தான் இருக்கும். தான் வீட்டில் இருக்கிற பழைய கஞ்சி கூட யாரையோ ஒருத்தன் பார்த்தான், ஐயோ பாவம் இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே அன்னம் இல்லை, ஆகாரம் இல்லை அப்படின்னா அந்த பழைய சோறு அள்ளி கொடுத்துட்டு அவங்க பாட்டு பண்ணி கிடப்பாங்க. அள்ளித்தரக்கூடிய நல்ல உள்ளம், கொடை உள்ளம் உழைக்கிற மக்களிடத்தில் தான் இருக்கும். அந்த அந்த அடிப்படை கூட புரிந்து கொள்ளாம அதுவும் வந்தா அப்படியே அள்ளி 100 கோடி கொடுக்கறது, அந்த வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றான். எவனுக்கு என்னன்னோ மாநாட்டுக்கு மொத்தமே நாங்க செலவு பண்ணது எங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மாநாட்டு செலவை பார்த்தோம். இதுவரை நான் அப்படி யாருக்கும் டிக்டேஷன் கொடுத்ததில்லை. நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இல்லைன்னா மாவட்ட செயலாளர் பதவி 6 மாசத்துல தூக்கிடுவேன்னு சொல்லிட்டேன்.
நான் பெரிய கிராண்டா இப்பதான் அது மாதிரி நான் சொன்னேன். 144 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம். இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி பிராக்மெண்ட் பண்ணது கிடையாது. 2 ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர். என்ன எங்களை ஒன்றிய செயலாளர் ஆகிட்டீங்க? ஆமா, ஒன்றிய செயலாளர் தான். ஆனா மாவட்ட செயலாளர் பேரு போ. நீ 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க, உங்களுக்கு BA டிகிரி கொடுக்குறேன் போ. இதெல்லாம் ஜனநாயகப்படுத்துதல், எல்லாத்தையும் டீசென்ட்ரலைசேஷன். ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஒரு ஆள்கிட்ட ஒட்டுமொத்த மாவட்டத்தை கொடுத்து நீ தான் மாவட்ட செயலாளர்னா அவர் ரொம்ப கெத்தா உட்காந்து வேற எங்கேயும் போக மாட்டார். அவர் வீட்டை தாண்டி எங்கேயும் அவருக்கு ஒரு கிலோமீட்டர் கூட அவன் போக மாட்டான். 10 வருஷம் இருப்பான், 1 கிலோமீட்டர் அவனுக்கு எங்க மாவட்டம் எல்லாருன்னே தெரியாது. அப்படி ஒரு ஆளை ஏன் போடணும்? ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு ஆளை போட்டு நீ மாவட்டம் போய் பாரு. எல்லா ஊர்லையும் கொடியேற்ற, எல்லா ஊர்லையும் கொடியேற்றி தான் போ. வர்ற வழியெல்லாம் கொடியேற்றான். ஒரே திருவிழா கோலமா இருக்கு, ஒரே திருவிழா கோலம். வேற போட்டி வந்துருச்சு. 2 ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 144 மாவட்ட செயலாளர், 80 பேர் ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான் சொன்ன உடனே. 80 பேர். மற்றவங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். அதுலயும் ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? முடிஞ்சவரையும் ஏற்கலாம். அண்ணன் கொடுக்காம ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். அண்ணன் எங்களுக்கு வசூல் பண்ண முடியல, எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல அப்படின்னு 20,000 கொடுத்த கூட இருக்கிறோம். 0 கொடுத்த கூட, ஒண்ணுமே கொடுக்காம கூட ஒருத்தர் இருக்கிறான். 2 பேர் இருக்கிறோம் 144 பேர்ல. அப்படி மாநாட்டை நாங்கள் நடக்கலாம். வந்தவங்களாம் சொல்ற ஒருத்தன் வந்து முதல்ல 50 கோடி தான். நேற்று ஒருத்தன் பேசினா 100 கோடி. எந்த பைத்தியக்காரனாக அப்படி கொடுக்க முடியுமா? என்னையா இது? இவங்க வந்து அப்படி அவதூறு பரப்புறாங்களாம். உடனே மக்கள் நம்பிடுவாங்களாம். திருமாவளவனை தூக்கி போட்டுருவாங்களாம் குப்பையில. ஏய் போங்கடா, 35 ஆண்டு கால உழைப்பு, 35 ஆண்டு கால உழைப்பு. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட தூங்க முடியாமல் அல்லும் கடலும் விழித்துக் கொண்டு மக்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிற நிலையில் தான் 10 லட்சம் பேரை திரட்ட முடிந்தது என்ற பின்புலம் இல்லாமல். சாதாரண வந்து விடாது, பணம் கொடுத்து கூட்டிவிட முடியாது. வண்டி கட்டி ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் 2 பிள்ளைகளும் கத்திச்சோறு கட்டி கொண்டு வந்த திருவிழாவோகம் நடந்ததுதான் விடுதலை திருப்பதியின் மாநாடு. ராத்திரி 12 மணிக்கும் கூட்டம் கலையவில்லை, செகண்ட் ஷோ இல்லை என்று சிங்கரச்செல்வன் சொல்லுகிற அளவுக்கு, கலைந்து போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே அந்த கூட்டம் நிலைத்து நின்றது.